பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நிர்பந்திக்கப்பட்டு தலைவர் பதவியில் இருந்து விலக்கியதாக செய்திகள் வெளியாகின. நயினார் நாகேந்திரன் கட்சியின் மாநில தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். மாநில தலைவர் பதவியில் இருந்து விலக்கிய அண்ணாமலைக்கு தற்போது வரை கட்சியில் எந்த முக்கிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்பதும் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே பாஜகவின் பரம எதிரியாக கருதப்படும் திமுகவுடன் அண்ணாமலை மறைமுக உறவு வைத்துள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அவர் தொண்டாமுத்தூர் பகுதியில் ரூபாய் 80 கோடி மதிப்புள்ள சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக இணையத்தில் செய்திகள் பரவி வருகின்றது. இது தொடர்பாக பரவும் செய்திகளுக்கு சமூக வலைதள பதிவில் அண்ணாமலை திமுக ஆதரவுடன் வாங்கிய சொத்துக்களின் விவரம். ஒரு அரசியல்வாதி தொண்டாமுத்தூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் ஜூலை மாதம் சுமார் 80 கோடி மதிப்பிலான 14 ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்யும் திட்டத்தோடு ஆளும் திமுக ஆசையோடு மிக குறைவான பதிவு செய்ய சொல்லி வாங்குகிறார். வெறும் 4.5 கோடிக்கு நிலம் பதிவு நடந்துள்ளது. இதில் அந்த அரசியல்வாதி பதிவுத்துறை அலுவலகத்திற்கு கூட வரவில்லை. கையெழுத்து வாங்க அவர் வீட்டுக்கே அனுப்பி வைத்துள்ளது திமுக அரசு. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை கச்சிதமாக முடிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு பதிவு கட்டண வருவாய் இழப்பு, தன் வருவாய் கணக்கை காட்டாமல் ஏமாற்றுதல், தவறான வழியில் வருவாய் ஈட்டுதல் அனைத்தும் இதில் அடக்கும். ஆனா என்ன, ஆளும் கட்சி ஆளும் கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது. இதில் அண்டை மாநிலங்களிலும் பெரும் சொத்து குவிப்பு. இதற்கு முன் கோவை அருகே விவசாய நிலத்தை இதே போல் குறைவாக செய்து 2 மாதத்தில் பிளாட் போட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அண்ணாமலை, எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது. இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீதி லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். எனவே இது தொடர்பாக பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். கடந்த ஜூலை 12, 2025 அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான். இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன். கடந்த 2 மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன். நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையா சொத்தை பவர் ஆஃப் பட்டாணி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜூலை 10, 2025 காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கும் எனது பவர் ஆஃப் பட்டாணி வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரை தாள் மற்றும் இதர கட்டணம் என ரூபாய் 40,59,220 செலுத்தியுள்ளோம். மேலும் நான் மத்திய அரசின் PMEGP திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன். அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும். சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே ஆசையா சொத்து இதுதான். நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன். தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதில் இருந்து கடந்த ஏப்ரல் 2025 வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது. நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம். தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம். இதில் சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றிட்டோம். இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன். சிலரின் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள். குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டும் இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.